ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியே எடுத்துக்காட்டு 5.12. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கணும். 11 வகையான எல்இடி பல்புகளின் ஆயுட்காலம் வாழ்நாள் நாட்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. 365, 547, 730, 1095, 547, 912, 365, 1460, 1825, 1500, 2000 எல்இடி பல்புகளின் இடைநிலை ஆயுட்காலத்தை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ பாருங்கள், தரவை ஏறு வரிசையில் அமைக்க. அப்போ நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்காக எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 365, அதுக்கப்புறம் 365 கொடுத்துக்கிறாங்க, அதனால 2 முறை போடணும். 365, அதுக்கப்புறம் 547, 547, 730, 912, 1095, 1460, 1500, 1825, 2000. அப்போ இது மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ 11 இருக்குது. அப்போ இங்கே n = 11. அப்போ இது ஒற்றைப்படை தானே. அப்போது ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண்ணா அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, therefore இடைநிலை அளவு = n கூட்டல் 1/2 ஆவது உறுப்பு. அப்போ n = 11 தானே. 11 கூட்டல் 1/2 ஆவது உறுப்பு. அப்போ 11 1 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 12. அப்போ 12/2 வரும். 12/2 ஆவது உறுப்பு. அப்போ 1 2 2 6 2 12. அப்போது 6வது உறுப்பு வருதுங்களா. அப்போது 6வது உறுப்பின் மதிப்பு. அப்போது இதில் பாருங்கள், 6வது நம்பர் என்ன வருது? 1 2 3 4 5 6 6 912 வருது. அப்போது 912 இதுக்கு ஆன்சர். அப்போ கடைசி என்ன எழுதலாம்? therefore இடைநிலை அளவானது 912 ஆகும். அப்போது எல்இடி விளக்கின் இடைநிலை ஆயுட்காலம் 912 நாட்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 5.12 முடிஞ்சிச்சு.